அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் மேல நிறைய விமர்சனங்கள் வருது. அவர் படிப்பு தப்பா சொல்லிட்டாரு. நான் போட்டது தப்பு அப்படின்னா அதை எடுத்து காட்டணும்ல. ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நரேட்டிவ் ஸ்பெகுலேஷன் which has been spread in the social media. அப்ப படிக்கலன்னு தான் மென்ஷன் பண்ணணும். அதுதாங்க நான் சொல்றேன். நான் சொல்றது உண்மையா நீங்க சொல்றது உண்மையாங்கிறத யாரு சொல்ல முடியும்? நான் படிச்சிருக்கேங்கிறத நான் போட்டேன். நான் படிக்கலன்னா நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். வாயில மட்டும் வடை சுடாதீங்கிற கொஞ்சம் டாக்குமெண்ட்டே எடுத்து காட்டுங்கிற. முதல் முறையாக பாத்தீங்கன்னா பிசிகா மற்றும் ஏயுஎம்எல் மற்றும் கம்யூனிஸ்ட் எல்லாத்துக்கும் ஆஃபர் பண்றாங்க. தோழமை கட்சிகள் மினிஸ்டரா இருக்கணும்னு சொல்லி எல்லா அண்ணன் தம்பியா நம்ம சேர்ந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றமா இல்லையா தமிழ்நாட்டுல? இன்னைக்கு பொலிட்டீஷியன்ஸ் இவ்வளோ இதா இருக்கிறாங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தோல்வியை அவங்களால ஏத்துக்கவே முடியாம டைஜஸ்டே பண்ண முடியாம சுத்திட்டு இருக்காங்க. அதுதான் பாவம். அவங்களுக்கு நம்ம ஜெலுசல் வாங்கி கொடுக்கலாம், அவ்வளவுதான். தட்ஸ் த பெஸ்ட் ஐடியா. ப்ளீஸ் டேக் ஜெலுசல். கொஞ்சம் 6 மாசம் கொஞ்சம் காமா இருங்க, ஜெலுசல் புரியுங்க. திமுக இருக்க பெண் எம்எல்ஏக்கள் பேர் சொல்லுங்க. ஹஸ்பண்டோட சீட்டை பெண்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படிதான் பெண் எம்எல்ஏக்கள் இருந்தாங்களோ புரிஞ்சு. அப்பேற்பட்ட அடிமைத்தனத்துக்கு கொண்டு வந்ததுதான் திமுக. இன்னைக்கு நீங்க ஒரு பொண்ணை ஜோசியர்னு சொல்றீங்களா, பெண்ணு தானே. ஆனா இன்னொரு பொண்ணு ஹிந்தி பேசுன்னு சொன்னீங்களா, பெண்ணு தானே. புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எல்லா பெண்ணையும் நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்கல்ல, தே ஆர் ஆன் இண்டிவிஜுவல் பேசிஸ்ல. திருச்சி கிழக்குல எம்.கே. ஸ்டாலின் அவர்களை திரும்ப போட்டியிட வைக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல். ஆல் தி பெஸ்ட். வேற என்ன சொல்றது? வடிவேலோட ஜோக் இருக்கும். அவர் ஒண்ணும் இல்லைங்க, அவர் வாப்பா வாப்பா இந்த ஏரியா வாப்பா வாப்பான்னு சொல்லி அன்பில் மகேஷ் போட்டு கூப்பிட்டுருக்காரு. வந்தாருன்னா என்ன தலைவா அவனுக்கு ஸ்பெஷல் ஐட்டமா இருக்குது போல இருக்கு அப்படின்றத எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் ஃபீல் பண்ணுவார். அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் மேல நிறைய விமர்சனங்கள் வருது. அவர் படிப்பு தப்பா சொல்லிட்டாரு. அப்புறம் அதாவது அவர் மட்டும் கிடையாது, நிறைய எம்எல்ஏக்கள் ஆல்சோ அஃபிடவிட்ல இருக்கிற அதாவது அவங்க படிக்கவே இல்லை, ஆனா டிகிரி படிச்சிருக்கோம்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னு விமர்சனம் இப்ப வருது. இவங்கன்னா ஆர்டிஐல போட்டு அவங்க சர்டிபிகேட் எடுத்து வச்சிருக்காங்களா? ஓகேங்களா. இவங்க 15 வருஷமா பிரதமர் மோடிஜியை எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாரான்றதை இன்னும் அவங்க ஒன்றும் சொல்லலை. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது என்னன்னா, ஐ ஹவ் டிக்ளேர்ட். புரிஞ்சுங்களா? இஃப் யூ அக்யூஸ் மீ, தட் இஸ் ஐ ஹவ் நாட், நான் போட்டது தப்பு அப்படின்னா அதை எடுத்து காட்டணும்ல. அதை எடுத்து காட்டணும்ல. நான் போட்டிருக்கேன் எனக்கு படிப்பு அப்படின்னு. அப்படிங்கும்போது அதை எடுத்து காட்டணும்ல. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நரேட்டிவ் ஸ்பெகுலேஷன் which has been spread in the social media. நீங்கள் தாவேக்காக்கே நியூஸ் போட்டாலும் சரி, என்ன ஃபஸ்ட்டு என்ன வரும் எலெக்ஷனுக்கு முன்னாடி? ஸ்டாலின்னு வராரா, அது என்னமோ ஒன்று வருமே. ஓகேங்களா? டிஎம்கேவோட ஆடு தான் வரும். நீங்கள் தாவேக்காக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஒன்றாச்சும் பேசுனீங்கன்னா கூட டிஎம்கேவோட ஆடு தான் வரும். ஸோ திஸ் இஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் வாட் தே டூ இட். புரிஞ்சுக்கலாம். இதுதான் பேட் இன்ஃப்ளூயன்ஸ். புரிஞ்சுக்கலாம். ஒன்றே ஒன்று, அவர் 8வது படிச்சிருந்தாருன்னா அவர் எம்எல்ஏ ஆக முடியாதா? 3வது படிச்சிருந்தாருன்னா எம்எல்ஏ ஆக முடியாதா? 10வது படிச்சிருந்தாருன்னா எம்எல்ஏ ஆக முடியாதா? ஸோ ஹி ஹஸ் கிவன் ஹிஸ் திங். புரிஞ்சுக்கலாம். என்ன படிப்பு என்னன்னு எனக்கு தான் தெரியும். அப்படிங்கும்போது அதை கொடுத்துருக்காங்க. அப்ப படிக்கலன்னு தான் மென்ஷன் பண்ணணும். அதுதாங்க நான் சொல்றேன். நான் சொல்றது உண்மையா நீங்க சொல்றது உண்மையாங்கிறத யாரு சொல்ல முடியும்? நான் படிச்சிருக்கேங்கிறத நான் போட்டேன். நான் படிக்கலன்னா நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். வாயில மட்டும் வடை சுடாதீங்கிற கொஞ்சம் டாக்குமெண்ட்டே எடுத்து காட்டுங்கிற. சரிங்களா? இன்ஸ்கூப் அப்படின்னு ஏதோ ஒரு ஆராய்ச்சி ஒரு நிறுவனம் பண்ணின அந்த ஆராய்ச்சி படி தான் இதெல்லாம் முன் வச்சிருக்காங்கன்னு கூட சொல்லி. இன்ஸ்கூப்னா என்ன? அது நாசாவா? அது ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். அது யார் ரன் பண்றா? அது பெண் நிறுவனம் ரன் பண்றவரு சப்போர்ட் பண்றாரு அவருக்கு, இன்ஸ்கூப்புக்கு. ஓகேங்களா? நாட்டில் இந்த எப்படி திருடினாங்க, எப்படி இந்த வெள்ளை அறிக்கைக்கு எப்படி இது இருக்கு, ஏன் வெள்ளை அறிக்கைன்னு சொன்னோன்னே பயம் வருது உங்களுக்குண்ணா? புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி மக்களை இதை இந்த சாயம் அந்த சாயம், அந்த சைடு போங்க இந்த சைடு போங்கன்னு சொல்லிட்டு மக்களை குழப்புற திசை தான் இது. இன்ஸ்கூப்னா என்ன? வாட் இஸ் இன்ஸ்கூப்? வாட் எவர் ஆரோக்கிய சதீஷ் சேஸ் இஸ் இட் கரெக்ட்? புரிஞ்சுங்களா? நான் எப்போயுமே நான் இன்டர்வியூவில் என்ன சொல்லுவேன், நான் சொல்கிறதுனா சொல்கிறேங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஆராய்ச்சி பண்ணுங்க தான் சொல்லுவேன். புரிஞ்சுங்களா? அந்த இன்ஸ்கூப் என்ன, அது என்ன நாசாவா? சொல்லுங்கள். இல்லைன்னா சைனா கம்பெனியா? சொல்லுங்கங்க. அது ஒரு பெண் கம்பெனி மாதிரி இன்னொரு கம்பெனியாக இருக்கும். புரிஞ்சுங்களா? அந்த கம்பெனிக்குனா நம்ம ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் வச்சுருக்கோமா? வாட் கவர்மெண்ட் ஷுட் ஆன்சர்? உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத தான் கவர்மெண்ட் பார்க்கணும். வி ஆர் நாட் சப்போஸ் டு ஆன்சர் ஃபார் ஆல் திஸ் இன்ஸ்கூப்பு அவுட் ஸ்கூப்பு. இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது.
செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் அது திரும்பவும் வந்து இடி வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதாவது தமிழக அரசு கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணுங்கிறதுக்காக கேட்டிருக்காங்க விசாரிக்கணும்ட்டு. பட் நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. இல்லை ஆக்சுவலாக வந்து ஐ வில் ஆல்சோ வில் சே தட் இஸ் கேஸ் டு கேஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கேன் டேக் அன் ப்ராசிக்யூஷன், அதாவது தே கேன் கிவ் அன் அப்ரூவல் டு த இடி டு ப்ரொசீட். ஏன்னா முன்னாடியே நம்ம இதில் பண்ணிருக்கும் போது வாட் எவர் பிகாஸ் ஹி இஸ் ஹோல்டிங் அ பப்ளிக் ஆஃபீஸ் டுடே இஸ் அன் எம்எல்ஏ. இப்போ எம்எல்ஏவா இல்லைன்னா நம்ம இங்கே நேராக வந்து இடி அவர் தூக்கிட்டு போயிருக்கோம். எம்எல்ஏவா இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தே ஆர் சீக்கிங் அ பர்மிஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் சைடு. அப்படிங்கும் போது ப்ராப்ளி தட் இஸ் நவ் தே ஆர் இன். இன்னைக்கு நீங்கள் செக்ரட்டரியேட் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அமைச்சரவை மாற்றம் புரிஞ்சுங்களா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா விசிகா மற்றும் ஏயுஎம்எல் மற்றும் கம்யூனிஸ்ட் எல்லாத்துக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. தோழமை கட்சிகள் வந்து மினிஸ்டராக இருக்கணும்னு சொல்லி எல்லா அண்ணன் தம்பியாக நம்ம சேர்ந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றமாக இல்லையா தமிழ்நாட்டில்? இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க மைனாரிட்டி ஆட்சியாக இருந்தால் கூட புரிஞ்சுங்களா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒதுக்குவாங்க. அப்படிங்கும் போது இந்த நிகழ்வுக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ப்ளஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் புட்டிங் அ ரைட் பர்சன், ஓகேங்களா. அந்த டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுது, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இன்றைக்கி வந்து பிஸியாக இருக்குது. ஸ்டில் தே ஆர் நாட் காட் செட்டில் டவுன். உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லைங்க, ஒரு கல்யாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ இதாக இருக்கும், அது முடிகிற வரைக்கும் உங்களுக்கு செட்டில் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் புரிஞ்சுங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயம் தானேங்க. இப்போ தானேங்க பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ ஒரு 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எனி கவர்மெண்ட் ரெக்வெஸ்ட் த டைம். எனி கவர்மெண்ட் எனக்கு பிடிக்காத கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா கூட we should give 6 months time to get settled. அதுதான் வந்து ஜென்ரல் பிஹேவியர் ஆஃப் அ பொலிட்டீஷியன். இன்னைக்கு பொலிட்டீஷியன்ஸ் இவ்வளோ இதாக இருக்கிறாங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தோல்வியை வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியாமல் டைஜஸ்டே பண்ண முடியாமல் ஓகேங்களா சுற்றிட்டு இருக்காங்க. அதுதான் பாவம், அவங்களுக்கு நம்ம ஜெலுசல் வாங்கி கொடுக்கலாம், அவ்வளோதான். தட்ஸ் த பெஸ்ட் ஐடியா. ப்ளீஸ் டேக் ஜெலுசல். கொஞ்சம் 6 மாதம் கொஞ்சம் காமாக இருங்க, ஜெலுசல் குடிங்க, உங்கள் வயிற்றுச்சலை கொஞ்சம் ஆற்றிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஆட்சி, அதாவது இன்ஸ்டாகிராமால் ஆட்சியை பிடிச்சவங்க விஜய் அவர்கள்னு சொல்லி எம்கே ஸ்டாலின் அவர்கள் ஆல்ரெடி விமர்சிச்சிருந்தாங்க. இப்போ கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வரதை நம்பவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே விஜய் அவர்களை விமர்சித்து தான் அவங்க சொல்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா இப்போல்லாம் வந்து அதாவது முதல் பெண் அமைச்சரே இப்போ தான் வராங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் சுதந்திர இந்தியாவில் வந்து பெண் அமைச்சர்கள் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, ஏற்கனவே இருந்திருக்காங்க. திமுக ஆட்சியில் கூட நிறைய பெண் அமைச்சர்கள் எப்போ இருந்திருக்காங்களா கேளுங்க, எப்போ இருந்திருக்காங்க சொல்லுங்க. இந்தியாவில் பெண் அமைச்சர்கள் எப்போ இருந்திருக்காங்க? திமுக ஆட்சியில் கூட இருந்திருக்காங்களா? திமுக ஆட்சி இல்லைங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்தப்ப 1920 வந்து பார்த்தீங்கன்னா பெண் அமைச்சர்கள் இருந்தாங்க. திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். குவீனுக்கு கூட வந்து ஓட்டு போட, அதாவது லேடிஸ்க்கு ஓட்டே இல்லாத உரிமை வந்து நம்மளை ஆட்சி செஞ்ச இங்கிலாந்துல பெண்களுக்கு ஓட்டு உரிமை இல்லை, தமிழ்நாட்டில் ஓட்டு உரிமை கொண்டு வந்து பெண்கள் வந்து ஐ ஃபர்காட் யுவர் நேம், இப்போ நீங்கள் கேட்குறதுனால டக்குன்னு வருது புரிஞ்சுங்களா. ஏன்னா ஏடிபி பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் அவர் இருந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, அதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி பிஃபோர் திராவிட கழகம். ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் சேஞ்ச் டு த திராவிட கழகம். அந்த திராவிட கழகத்தில் தான் பெரியார் மாற்றி தான் திராவிட கழகம்னா அதுலேருந்து உடஞ்சி வந்தது தான் இது எல்லாமே புரிஞ்சுங்களா. ஜஸ்டிஸ் பார்ட்டியிலே இருந்திருக்காங்க புரிஞ்சுங்களா. பட் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அப்போ இங்கிலாந்துலே குவீன் வந்து மொனாச், அவங்க வந்து அரசாட்சி புரிஞ்சுங்களா. அவங்க கீழே இருக்க கவர்மெண்ட்ல பெண்களுக்கே ஓட்டு உரிமை கிடையாது, பெண்கள் வந்து இருக்க முடியாத நேரத்தில் வெள்ளைக்காரன் நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருந்தப்ப மெட்ராஸ் பிரசிடென்சிலே இருந்துச்சு. இதுதான் தமிழ்நாடு. அப்ப அவங்க சொல்ற மாதிரி சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து ஆமா தமிழ்நாடோட கல்ச்சர் தாங்க. நான் தான் சொல்றேன், இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா எண்ணிக்கையில ஜாஸ்தியா இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுங்களேன், பெண் அமைச்சர்கள் பேர் சொல்லுங்களேன், திமுகல அதிமுகல சொல்லுங்க புரிஞ்சுங்களா. ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு பெண் அமைச்சர்கள் பேர், பெண் எம்எல்ஏக்கு பேர் சொல்லுங்க, திமுகவில் இருக்க பெண் எம்எல்ஏக்கள் பேர் சொல்லுங்க, தெரியவே தெரியாது, எல்லாம் வெள்ளை வெள்ளையா தெரியுவாங்க புரிஞ்சுங்களா. ஏன்னா ஹஸ்பண்டோட சீட்டை வந்து பெண்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படிதான் வந்து பெண் எம்எல்ஏக்கள் வந்து இருந்தாங்களோ புரிஞ்சுங்க. அப்பேற்பட்ட அடிமைத்தனத்துக்கு கொண்டு வந்தது தான் திமுக. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு பொண்ணை ஜோசியர்னு சொல்றீங்களா, பெண்ணு தானே. ஆனால் இன்னொரு பொண்ணு வந்து ஹிந்தி பேசணும்னு சொன்னீங்களா, பெண்ணு தானே புரிஞ்சுங்களா. இன்னைக்கு எல்லா பெண்ணையும் நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்கல்ல, தே ஆர் ஆன் இண்டிவிஜுவல் பேசிஸ்ல, யூ ஆர் ஆன் இண்டிவிஜுவல் பேசிஸ்லங்க. நீங்க வந்து
நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தெரியுது இல்லை, அதே மாதிரி இன்னைக்கு எல்லா பெண்களையும் இண்டிவிஜுவலாக தெரியுது பாருங்க. இன்னைக்கு பெண்ணுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா தான் வந்து நம்ம சொல்லுவோம், மற்றபடி யாரையுமே இண்டிவிஜுவலா வந்து ரொம்ப நம்ம காயின் பண்ண மாட்டோம். இப்போ 1000 விளக்குல ஒருத்தங்க நின்னாங்க, அவங்கள காயின் பண்ணுவோம். ஏடிஎம்கேல பெண்ணு கோகுலேந்திரா, ஏடிஎம்கேல வேணா சொல்லுவோம் இல்லையா, டிஎம்கேல எனக்கு தெரிஞ்சு நம்ம சொல்ற மாதிரியே யாருமே இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, கீர்த்தனா she is 29 years old. ஓகேங்களா, கீதா ஜீவன் அவர்கள் அமைச்சரா இருந்திருக்காங்க, டிஎம்கேல ஆல்சோ இருந்தாங்க. சொல்லுங்க வேற யாரு சொல்லுங்க. கயல்விழி செல்வராஜ் எங்க எந்த ஏரியா? புரிஞ்சுங்களா, புரியுதுங்களா? இதுதான் 50 வருஷம் திமுக, 60 வருஷம் திமுக, 75 வருஷம் பவள பாப்பா ஏதோ ஒன்று திமுக. இதோட எல்லாத்தோடதும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா எல்லாத்தையுமே. இன்னைக்கு பெண் அமைச்சர்கள் எல்லாம் வருவாங்க, பெண் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஓகேங்களா, கர்ப்பிணியா ஒரு பெண் வந்தாங்க. ஓகேங்களா, இன்னைக்கு பேர் வந்து நமக்கு சரியா தெரியல, எனக்குமே தெரியல பேர். ஆனா இன்னைக்கு எல்லா பெண்களையும் நம்ம பாக்குறோமா இல்லையா, we are visualizingல. ஓகேங்களா, சும்மா புருஷனுக்காக ஒன்றும் சீட்டு கொடுக்கலையே, they are இண்டிவிஜுவலுங்க, இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி. அதுதான் நான் சொல்றேன், நீங்க சீட்டு கொடுத்துட்டா மட்டும் போதாது, அந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி கொண்டு வரணும். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நியூஸ் தமிழோட சேனல் அப்படின்றது எப்படி இருக்குது, திஸ் இண்டிவிஜுவாலிட்டி. புரிஞ்சுங்களா? அந்த இண்டிவிஜுவாலிட்டி வந்து இங்க ஒரு எம்எல்ஏக்கும் இருக்குதுங்கிறேன் நான், பெண் எம்எல்ஏக்கும் இருக்குதுன்னு தான் சொல்றேன். அடுத்து திருச்சி கிழக்குல வந்து எம்கே ஸ்டாலின் அவர்களை திரும்ப போட்டியிட வைக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல். ஆல் தி பெஸ்ட். வேற என்ன சொல்றது? இன்கேஸ் கொளத்தூர்ல மேபி அவங்க தோத்துருக்கலாம், மேபி திருச்சி கிழக்குல அகைன் வரும்போது அவங்க ஜெயிக்க. போட்டி எல்லாத்துக்குமே நல்லதுதான், நான் ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, திருச்சி கிழக்கு ஓகேங்களா வந்து நிக்கட்டும், திரும்ப நிக்கட்டும். ஓகேங்களா, திருச்சி கிழக்கு அஸ் அ வாக்காளராக நான் சொல்றேன், அவர் நின்னார்னா ஓகேங்களா அவரை பத்தியும் பேசுவார். ஓகே, முன்னாள் தோத்து போன இணைகராஜை பத்தி நீங்க எல்லாம் ஃபுல்லா இன்டர்வியூ கேட்டு போனீங்க. அப்புறமேட்டு என்ன பண்ண போறோம், இதே இன்டர்வியூ ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார்கள், ஏது செய்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பயோகிராஃபி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா, மக்கள் ஓட்டு போட்டோம், அவ்வளோ முட்டாள் கிடையாது திருச்சி கிழக்கு மக்கள். புரிஞ்சுங்களா? திருச்சி கிழக்கு மக்கள் வந்து எல்லாத்தையும் சேர்ந்த மக்கள். மலைக்கோட்டை எடுத்தீங்கன்னா அது ஒரு ஏரியா, அதாவது 3 சமுதாயமும் சேர்ந்து இருக்கிற மக்கள் தான் திருச்சி மக்கள். கிறிஸ்டியனும் சரி, முஸ்லிமும் சரி, ஹிந்துஸும் சரி, எல்லாம் 3 பேரும் ஒத்துமையாக இருக்கிறவங்க. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நோபடி வில். ஸோ அவர் நிற்கட்டும், அவர் நின்னாவே தெரியும். புரிஞ்சுங்களா? அது ஒரு வடிவேலோட ஜோக் இருக்கும், அவர் ஒன்றும் இல்லைங்க, அவர் வந்து வாப்பா வாப்பா இந்த ஏரியா வாப்பா வாப்பான்னு சொல்லி அன்பில் மகேஷ் போட்டு கூப்பிட்டுருக்காரு. வந்தாருன்னா என்ன தலைவா உனக்கு ஸ்பெஷல் ஐட்டமா இருக்குது போல இருக்கு அப்படின்றத எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் ஃபீல் பண்ணுவார். சிஎம் விஜய் அவர்களுடைய இந்த ஒரு வார கால ஆட்சியை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விமர்சனங்களும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்ல ஆட்சி அப்படிங்கிற பேரும் அவருக்கு இருக்கு. ரவி ஐபிஎஸ் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா 100க்கு 100 மதிப்பெண் கொடுப்பேன் அவருடைய இந்த ஒரு வார கால ஆட்சிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பார்வையில ஒரு வார கால ஆட்சி எப்படி இருக்கு? இல்லை, நான் ஆக்சுவலாக வந்து இதுக்கு நான் இது வந்து மாக் டெஸ்ட் தான் சொல்லுவேன். நம்ம வந்து அவர் வந்து ரவி ஐபிஎஸ் வந்து 100க்கு சொல்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் பீப்புள் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஏர்லி இன் த மார்னிங். புரிஞ்சுங்களா? 10 o'clock. ஓகேங்களா? ஏன்னா சிஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா வென் சிஎம் இஸ் ரெஸ்யூமிங் ஆஃபீஸ் பை 10 o'clockனு சொல்லிட்டு அவர் 8:50க்குனா வந்துடுறாரு. புரிஞ்சுங்களா? நீங்கள் 10 o'clock வாங்க, நான் 8:50க்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8:50க்கு வந்துடுறார். பிகாஸ் he used to practice the same thing in his earlier industry also. ஏன்னா 9 to 6 கால் ஷீட்டு. ஓகேங்களா? அப்படிங்கும் போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 8 o'clockே வந்துடுவாங்க. ஓகே, 8 o'clockே வந்து அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஓகேங்களா என்ன காஸ்டியூம் யூஸ்ட்டு மேக்கப் கிப்லாம் போட்டுட்டு 9 o'clock ஷூட்டுக்கு ரெடி ஆயிடுவாங்க. 8 o'clockே வந்துடுவாங்க. தட் இஸ் த கல்ச்சர் வாட் ஹி டஸ். அப்படிங்கும் போது நான் 8:50க்கு வந்துடுறேன், ஓகேங்களா நீங்கள் 10 மணிக்கு வாங்க அப்படின்னாருன்னா செக்ரட்டரியேட்லேருந்து எல்லாருமே வந்து they will be active or not. புரிஞ்சுங்களா? இது வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு இது. எல்லாருமே டெய்லி செக்ரட்டரியேட் போகிறாங்க, டெய்லி செக்ரட்டரியேட்டில் போயிட்டு வேலை செய்கிறாங்க. சாப்பாட்டுக்கு கூட அங்கேயே உட்காந்து சாப்பிட்றாப்புல, வெளியில் கூட வந்துட்டு போக மாட்டாப்புல. புரிஞ்சுங்களா? அங்கேயே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் he leaves by 4 or 5 o'clock only he leaves. அதுக்கப்புறம் அவர் நேராக வீட்டுக்கும் போகிறதில்ல, அவரோட
இங்கே நடுவில் சாந்தம் பக்கத்தில் ஏதோ வீட்டில் வந்து உட்காந்து ஈ டிஸ்கஸ் வித் அதர் பீப்புள் ஹவு டு டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7:30 8 o'clock தான் ஹி கோஸ் ஹோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நம்ம ஆஃபீஸ் வழியாக தான் போய் ஆகணும். ஓகேங்களா, 7:30 8 o'clock பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் வந்து அவரை பார்க்கறதுக்காக ஒரே கும்பல் வந்து நிற்கும். அதை வச்சு எனக்கு டைம் தெரியுது எங்கே அப்படின்னா சிஎம் கிராஸ் ஆக போகிறாரு, அதனால போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து டு த ஃபுல்லஸ்ட் இஸ் யூட்டிலைசிங் த ஒர்க். எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன பண்ணணும், யார் யாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஓகேங்களா, எல்லாத்து பிரச்சனையும் நோட் பண்ணுறாரு. ஸோ ஹானஸ்ட்லி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் த சொசைட்டி. ஹானஸ்டி தாங்க முக்கியம். ஹானஸ்டி, இன்டிகிரிட்டி, இது தாங்க முக்கியம். புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், எப்போதுமே வந்து கேட்டிங்கன்னா என்னோட சிறந்த வழக்கறிஞர் இருக்காங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. புரிஞ்சுங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சமயத்தில் வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கும். புரிஞ்சுங்களா? அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அது நல்ல யூஸ் பண்ணுவாங்க கரெக்டாக. அப்படிங்கும்போது ஃபுல்லஸ்ட் இன்டெகிரிட்டி இருக்கணும் உங்களுக்கு. ஐயோ நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த ஹானஸ்டியும் அந்த இன்டெகிரிட்டியும் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே உங்களை வேலை செய்ய வைக்கும். புரிஞ்சுங்களா? அந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும். அதை செஞ்சிட்டு இருக்காரு ரவி IPS. அவர் கொடுத்த 100க்கு 100ங்கிறது இட் இஸ் அவரோட கருத்து. ஐ அப்ரிஷியேட்டட். புரிஞ்சுங்களா? நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எதுக்கு மார்க்கே கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 months இந்த மார்க் பீரியடே கிடையாது, இது மார்க் டெஸ்ட் பீரியட். ஓகேங்களா, நம்ம ரிவிஷன் எழுதிக்கிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா, 6 monthsக்கு அப்புறம் அவர் 100 out of 100 தான் வாங்குவார். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.